வணக்கம் நேயர்களே, எல்லாம் காலையில் ரெடி ஆகி நம்ம நிகழ்ச்சிக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இன்றைக்கி என்ன டாப்பிக்கோடு வராங்க, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுவாகவே இந்த உலகத்தில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத ஆட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி இல்லையா? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்து போகிறது, ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து நமக்கு தேவை அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கும் யோகாவில் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்காக இருக்க போகுது. ஸோ யோகா ஃபார் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். ஸோ இதற்கான பயிற்சிகள் என்னவாக இருக்கும், வாங்க பார்ப்போம். இன்றைக்கி யோகாவில் பார்க்க போகிற டாபிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக. இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கிராஸ் லெக் பொசிஷன்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான ஒரு கிரியாஸ், அதாவது இன்டர்னல் கிளென்ஸை நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் ஹை பிபி இருக்கோ அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கணும், அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிஸ் தான். எப்படி பண்ணுறேன்னு பார்த்துங்க. ரெண்டு நீயும் கேட்ச் பண்ணிக்கோங்க. கண்கள் மூடி இருக்கணும். பொறுமையாக ப்ரீத் இன். இதுக்கப்புறமா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் கொடுக்கணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ ஒவ்வொரு எக்ஸைலுக்கும் உங்கள் வயிறு உள்ளே போயிட்டு வரணும். ஸோ திரும்பியும் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்ஹேல், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ். லிமிட்டேஷன் திரும்பியும் சொல்லிடுறேன். ஹை பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் மென்ஸ்ட்ரல் டயத்தில் இதை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஒரு 20 ஸ்ட்ரோக்ஸ் 3 டைம் ரெகுலராக பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம பாடிக்காக போயிடலாம். ஸோ ரெண்டு நீயுமே கேட்ச் பண்ணி நீங்கள் உங்கள் வெயிட் முன்னாடி போகணும். பொறுமையாக உங்கள் பாடி ரைட் சைட் மூவ் பண்ணி லெஃப்ட், திரும்பியும் ஃபார்வர்ட், ஸ்லோவர் ரைட், பேக், லெஃப்ட் அண்ட் ஃபார்வர்ட். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆப்போசிட் ரொட்டேஷன் உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ ஆப்போசிட் ரொட்டேஷன் ட்ரை பண்ணி. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் எல்லா ஜாயிண்ட்டும் ஒர்க் ஆகும். ஓகே. ஸ்லோவாக சென்டர் வந்துக்கணும். இப்போ ரெண்டு ஹேண்ட்ஸும் பின்னாடி கொண்டு போய் உங்கள் ரைட் ஹேண்டை நீங்கள் கேட்ச் பண்ணி இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக நீங்கள் ஹெட்டை லிஃப்ட் பண்ணணும். ஷோல்டர் நெக் ஃப்ரீயாக வச்சு எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லோவாக மூவ் ஃபார்வர்ட். எல்லாராலையும் ஃபோர்வேர்டை ப்ளேஸ் பண்ண முடியாது. யாரெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோவாக உங்கள் பாடி லிஃப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் செஸ்ட் சீக்வன்ஸ் போயிடலாம். செஸ்ட்டில் படுத்துட்டு உங்கள் பாம் செஸ்ட்டுக்கிட்ட இருக்கு. 2 ஃபீட்டுமே செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக உங்கள் அப்பர் பாடி மட்டும் லிஃப்ட் பண்ணால் போதும். ஃபேஸ், ஷோல்டர் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கோ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்ன கரெக்ஷன், நெக்கு லெங்க்த்தனாக இருந்தால் இன்னும் பெனிஃபிட். இதுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைட் டர்ன் பண்ணி அப்புறம் ரைட் ஹீலை பார்க்கணும். ஸ்லோவாக சென்டர் வந்து லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி லெஃப்ட் ஹீலை பார்க்கணும்.
திரும்பியும் ரைட், லெஃப்ட், ரைட். உங்கள் பாடி எல்லா சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு முக்கியமாக உங்கள் ஸ்பைன் ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் அப்டமனும் அதே ஹெல்த்தினஸ் இருக்கணும். குட். ஸ்லோ சென்டர் பண்ணி இப்போ 2 டோவுமே மேட்டில் வச்சு ஸ்லோலி லிஃப்ட் யுவர் ஹிப். லெக்கை ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு வந்து நீஸை பெண்ட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீஸை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். பொறுமையாக எக்ஸைல் பண்ணுங்கள். இங்கே ஷோல்டர் டைட்டாகும். அந்த டைட்னஸை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். குட். இப்போ 2 ஃபீட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ரைட் லெக் ஃப்ரண்ட் சைடாக மூவ் பண்ணணும். பொறுமையாக பாம் அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்ட் நீயை ப்ளேஸ் பண்ணி ஸ்லோலி லுக் ஸ்ட்ரைட் and close your eyes. You can maintain your breath. You can exhale. Exhale. உங்கள் ஹிப்பு அன்லாக்கிறத கவனிக்க முடியும். ஹிப் ஜாயிண்ட்டில் எவ்வளோ blood flow இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டாக டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹெல்த்தி ஹிப்பை முடிஞ்சளவுக்கு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. குட். ஸ்லோ திரும்பி மவுண்டைன் போய்க்கோங்க. ஃபியூ செகண்ட் மவுண்டன்லேயே ஸ்டே பண்ணி, பிகாஸ் இந்த பொசிஷன் உங்கள் பிரெயினுக்கு எனர்ஜி ஃப்ளோ அதிகப்படுத்தும். ஸ்லோவாக லெஃப்ட் லெக்கையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. ரைட் knee down. Slowly lift your head and close your eyes. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹிப்பில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் நடக்கும். குட். திரும்பியும் மவுண்டன். குட். ஸ்லோவாக உங்கள் நீஸ் ரெண்டையும் ப்ளேஸ் பண்ணி தைஸ் ரெண்டையும் ஓப்பன் பண்ணி டோஸ் டுகெதர். சிட் ஆன் யுவர் ஹீல், எல்போவை மேட்டில் வச்சு அண்ட் சின் ஆன் யுவர் பாம். ஸோ 2 நீயும் ப்ளேஸ் பண்ணி பொறுமையாக உங்கள் ஹிப்பு ஹீலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் சின் பாமில் டச் பண்ணுங்க. You can exhale. Breathe in, breathe out. Good. அப்புறமா ஃபோராமா ப்ளேஸ் பண்ணி இப்போ கிராஸ் லெக் பொசிஷன் வந்துடும். ஸ்லோவாக 2 லெக்கையும் ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் லெஃப்ட் லெக் ஹிப்பு கிட்ட இருக்கணும். ரைட்டோ அப்வர்டாக ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா இன்ஹேல் பண்ணி ஸ்லோலி ஹேண்ட்ஸை நீங்கள் எக்ஸேல் பண்ணும்போது பொறுமையாக மூவ் ஃபார்வர்ட். கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஃபீட்டை கேட்ச் பண்ணலாம். அப்படி எனக்கு ஃபீட்டை கேட்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம், பாம் ஆன் யுவர் மேட். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் யுவர் பெஸ்ட். பொறுமையாக நீங்கள் நேராக பார்த்தா உங்கள் பாடியை கவனிச்சிட்டே இருங்க. அது உங்களுக்கு ப்ராப்பராக இன்டிமேஷன் கொடுக்கும் எப்போ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் போஸ்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. Good. Slowly
your hands up and lift your upper body, hands down. இதுக்கப்புறமா லெக்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெச் பண்ணி ரைட் ஹீல் ஹிப்பு கிட்ட இருக்கணும். 2 ஹிப்புமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்லோலி இன்ஹேல், ஹேண்ட்ஸ் அப். எக்ஸேல் பண்ணும்போது bend forward and catch your feet. You can exhale. ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் ஒர்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். Very good. Slowly hands up and you can lift your upper body. கடைசியாக ஒரு மூவ். இப்போ 2 லெக்கையுமே வைட் பண்ணிக்கோ. ஹிப் 2மே ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி palm on the floor. Slowly walk your hands one step front. சில பேருக்கு நல்ல ஃப்ளெக்சிபிள் இருக்கும், அவங்க ஃபோராமை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபோராமை ப்ளேஸ் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா நோ இஷ்யூ, பாமே போதுமானது தான். You can exhale. Deeply exhale. Well done. Slowly. Forearm up. And bring your hands towards you. Final. 2 legging cross panni. You can hug like this. Shoulder free ஆச்சுக்கும், ஃபேஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும். செஸ்ட் மசில்ஸ், அப்டமன் மசில்ஸ், ஹிப் ஜாயின்ட்ஸ், நீஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கட்டும். வெரி குட். ஸ்லோலி ஹெட் ஸ்ட்ரைட். கடைசியாக எல்லாத்தோட ஃபேவரட் மூவ் ஷவாசனா. யூ கேன் லை டவுன். ஸோ 5 நிமிஷம் அமைதியாக இருங்க. பொறுமையாக கண்ணை திறந்து 2 ஃபீட்டையும் ஜாயின் பண்ணி ஹேண்ட்ஸ் அப் and try to lengthen your body. Good. Slowly release it. You can fold your legs, turn right. இதுக்கப்புறமா இன்ச் உட்காந்துக்கலாம். கிராஸ் லெக். இப்போ பார்த்த ப்ராக்டிஸ் நீங்கள் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணலாம். எஸ்பெஷலி மார்னிங் டைம் பண்ணுறது அந்த ஹோல் டேவும் உங்களுக்கு ப்ரொடக்டிவாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. என்ன நேர்களே, இப்போவே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பளிச்சுன்னு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் அப்போவே நிறைய பேர் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாதி ஸ்ட்ரெஸ் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃப், சூப்பரான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பாதியில் விட்டுட்டு போகிறீங்க. ஸோ அதை பண்ணவே கூடாது. ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலும் ஆரோக்கியமான மனநலமும் நமக்கு தேவை. ஸோ மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க நலமுடன்.